அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆதரவற்ற மக்களுக்கு சிக்கன் பிரியாணி செய்வதற்கு உதவி வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூடியூப்ல போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நல்ல உள்ளங்கள் யாருமே சேர்ந்து இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்யறதுக்காக உதவி பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா பொங்கல் வந்து 3 பண்டிகை வருது. பெரும் பொங்கல், மாட்டு பொங்கல், கன்னி பொங்கல். இந்த பெரும் பொங்கலுக்கு வந்து நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னா சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், கரும்பு, பழம் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். இன்னைக்கு மாட்டு பொங்கலுக்கு வந்து மெயினாக எல்லாருமே கறி எடுத்து சாப்பிடுவோம். அதே போல் சிக்கன் பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு நல்ல உள்ளங்கள் வந்து இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு வந்து ஒரு 300 பேருக்கு சமைக்கிறோம். ரெண்டு அண்டா வச்சு சமைக்கிறோம். அதுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா பொங்கல்னு சொன்னா பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே குடும்பத்தோடு சந்தோஷமா கொண்டாடுவோம். நம்ம எல்லாரும் நல்லா சமைச்சு சாப்பிடுவோம். ஆனா அந்த ரோட்டோரத்தில் உள்ள மக்களுக்கு யாருடைய ஆதரவும் அரவணைப்பும் இல்லாதனால நம்ம வந்து ஒரு சமூக ஆர்வலரா உங்ககிட்ட இது மாதிரி இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு உணவு செஞ்சு கொடுக்கணும், அவங்களும் நல்லபடியா சாப்பிட்டு உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை பார்த்துட்டு யாருமே ஒரு மூஞ்சி சுணங்காம நான் செய்ய முடியாதுன்னு சொல்லாம, இல்லை நான் எதுக்கு அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லாம எல்லாருமே சேர்ந்து நீங்க அந்த உதவிகளை கொடுத்து அந்த வயிறார அந்த மக்களுக்காக நீங்க செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய பாதம் தொட்டு நான் வணங்குறேன். ஏன்னா மனித நேயம் இங்க எல்லாரும் மனசுலயும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவெல்லாம் நாங்க பதிவு பண்றோம். முடிஞ்ச வரை சப்போர்ட் பண்ணுங்க. இங்க வந்து 2 அண்டா வச்சு யாருக்காக சமைக்கிறோம்னா இந்த ரோட்டு ஓரத்துல யாரோடைய ஆதரவும் இல்லாம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக தான் சமைச்சு கொண்டு போய் நம்ம வந்து அவங்கள்ட்ட கொடுத்து அந்த பசியை போக்குறோம். இன்னைக்கு வந்து ஒரு அன்னதானங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஒரு அன்னதானம் மக்களுக்காக நடக்குதுன்னா இந்த சமூக சேவரியர் பாரதி மோகன் அறக்கட்டளை மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் கிராமத்துல நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க.